இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்குத்தத்தமாய் கொடுத்திருப்பது விடுதலை பயணம் 34:10, யாத்திரையாகமம் 34:10. எல்லோரும் வேத புத்தகத்தை கைகளில் எடுத்து நம்முடைய வழியும் சத்தியமும் ஜீவனும் அவருடைய வார்த்தை, அகலமும் நீளமும் அடர்த்தியும் உயரமும் அவருடைய வார்த்தை, நம்மை பாதுகாப்பதும் உயர்த்துவதும் அவருடைய வார்த்தை, நம்மை மறைத்துக் கொள்வது அவருடைய வார்த்தை, நம்மை கண்மலை மேலே வைத்திருப்பது அவருடைய வார்த்தை. இந்த வாக்கு தத்தங்களை கைகளில் எடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தை அவருக்கென்று ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய எல்லாவற்றையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தும் அவருக்கென்று ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கைகளின் பிரயாசங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு, கணவனுடைய தொழில், உங்களுடைய எதிர்காலம், இந்த மாதம் நீங்கள் சந்திக்க போகிற பண தேவைகள் அவர் சந்திப்பாராக, அவரே பாதுகாப்பாராக. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நமக்கு நன்மைகள் பெருகும்படி அவர் உதவிகளை செய்வாராக. தூரத்து செய்திகள் ஆபத்தில்லாத அதிசயமான செய்திகளாய் மாற்றுவாராக. விபத்துக்கள் ஆபத்துக்களை அவர் தள்ளி விடுவாராக. பயங்கரங்களுக்கு நம்மை தூரமாய் மாற்றுவாராக. உன்னதத்தில் இருந்து வருகிற உயர்ந்த ஆசீர்வாதங்களினாலே உங்களுடைய வீடுகளை அவர் ஆசீர்வதிப்பாராக. வானத்திலிருந்து வருகிற பணியானது முதலிலே உங்களை நினைத்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வர்த்திக்க பண்ணுவதாக. ஆமென், ஆமென். ஆஸ்பத்திரி கட்டடங்களுக்குள்ளே வியாதிப்பட்டு செல்லாதபடி தேவன் எனக்கும் உங்களுக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஆமென். சிறைச்சாலைகளுக்குள்ளே நாம் போய் சிக்கிக் கொள்ளாதபடி கர்த்தருடைய மகத்துவமான கரமானது நம்மோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். அறிக்கை செய்யுங்கள். ஆமென். வீதியில் செல்லுகிற பொழுது பொல்லாங்கனும் தீயவனும் நம்மை தொடாதபடி கர்த்தருடைய வல்லமையான கரமானது நம்மை மூடி காப்பதாக. இரவிலும் சாமத்திலும் சாம வேளை பிரயாணத்திலும் தேவனுடைய வல்ல மேகமானது நம்மை மூடுவதாக. அக்கினி ஸ்தம்பமும் கூட இருப்பதாக. பூச்சி புறான்களுக்கு அவர் கட்டளையிடுவார், அவை நம்மை சேதப்படுத்துவதில்லை. எந்த வைரஸ் கிருமிகளும் நம் எல்லைகளிலே வந்து விழுவதும் இல்லை. கர்த்தரே தேவனாய் இருந்து அதிசயம் செய்வாராக. 8 மாதங்களும் நாம் கண்டு வந்த வியாதிகளை இந்த 9வது மாதத்தில் நாம் காணாதபடி கர்த்தர் நமக்கு அனுக்கிரக மாதமாய் இந்த மாதத்தை வாய்க்க பண்ணுவாராக. பிரமிக்கத்தக்கதான காரியங்களை, இதுவரை செய்யாத செயல்களை இந்த மாதம் கர்த்தர் நமக்காய் செய்வாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எல்லாமாகும். பைபிளை கையில வச்சுக்கொண்டு பாடுங்க. எல்லாமாகும் சொல்லுங்க. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம். அறிக்கை செய்யுங்க சத்தமிட்டு. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். மனது கரங்களை மேல் உயர்த்தி உம்மாலே எல்லாமாகும். ஹல்லேலூயா. ஆகும் எல்லாமாகும், உம்மாலே தான் எல்லாமாகும். எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா
எள்ளி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்று. எல்லோரும் அறிக்கை செய்யுங்க, சபையே அறிக்கை செய்யுங்க. எல்லாமே உம்மாலாகும், ஹல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லுகிறார், எனக்கு இந்த பூமியிலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. அந்த சந்தோஷம் என்னன்னு சொன்னா, நீங்க நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற பொழுது பரிபூர்ணமாய் நம்பி அந்த வார்த்தைகளை விசுவாசித்து நீங்கள் வாழ ஆரம்பிப்பதே எனக்கு பரிபூர்ணமான சந்தோஷம். அல்லேலூயா. இந்த செப்டம்பர் மாதம் விடுதலை பயணம் 34:10 பரிபூர்ணமாய் நம்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அதை ஒப்பு கொடுத்து நாம் வாழ ஆரம்பிப்பதனாலே தேவன் நம்மீது மிகுந்த சந்தோஷப்பட்டு நம்மை ஆசீர்வதிப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. வாசிக்கலாம், யாத்திரையாகமம் 34:10. சபையாரும் சேர்ந்து படிக்க போறோம். இப்ப யாத்திரையாகமத்தை படிங்க, மற்றது விடுதலை பயணத்திலிருந்து படிப்போம். அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறார். தகுதி இல்லாத நம்மை மனிதர்கள் தள்ளினாலும் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறபடி நம்மை கிருபையாய் நோக்குகிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நான் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை, பூமியிலே இருக்கிற எந்த ஜாதிகளிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக, உன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை அசைத்து மகிமைப்படுத்துங்க. ஆமென். விடுதலை பயணத்துல சேர்ந்து படிப்போம். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், எந்த நாட்டிலும் எந்த மக்களினத்திலும் செய்யாத அரும்பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இந்த மாதம் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். எந்த ஜாதிகளிலும் செய்யாத அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. வலது கரங்களை உயர்த்தி அவரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவரே, நீ சொன்னபடி என்னோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவார்கள். 2 மந்திரிகள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவார்கள். 2 இராணுவ தளபதிகள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவார்கள். நாம் யாரு? நம்ம எளியவர்கள். ஆனால் நம்மை நேசிக்கிறது இராணுவ தளபதிகள் அல்ல, நாட்டு தளபதிகள் அல்ல, நாட்டு ராஜாக்கள் அல்ல. இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டித்த மகா பரிசுத்தராகிய இயேசு ராஜா. ஆமென். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறேன், நான் அதிசயமான காரியங்களை செய்வேன். சபையிலே இதுவரை பகிரங்கமாக கேன்சர் சுகமானது என்று கிடையாது. ஆனால் இந்த மாதத்தில் இருந்து அதை நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். நான் செய்வேன் பிரமிக்கத்தக்க அதிசயங்களை. இதுவரை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மார்க்ஸ் மாறினதே இல்லை. ரிப்போர்ட்ஸ்ல எல்லாம் சின்ன சின்ன மார்க்ஸ் எடுத்து மோசமான பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க, என்னுடைய பிள்ளை நல்லா படிக்கணும், 100 to 100 மார்க்ஸ் எடுக்கணும், நேரங்களுக்கு அற்புதம் செய்யுங்க. என்னுடைய கணவனுடைய தொழில் இல்ல, ஒரு ஆசீர்வாதமே இல்ல, ஆண்டவரே நீர் அற்புதம் செய்யுங்க. எடுத்த ஸ்கேன் இல்ல, அற்புதமே இல்ல, நீர் ஒரு அற்புதம் செய்யுங்க.
என்ன கட்டி மாறவே இல்லை. ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த அற்புதங்கள் நடந்ததென்று நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. எங்களுக்காக ஒரு அற்புதம் செய்யும். ஆமென். வலது கரங்களை உயர்த்தி பிடித்து கைகளில் உள்ள வார்த்தைகளை சொல்லி ஜெபியுங்க. எந்த நாட்டிலும் எந்த ஜனங்களிலும் நீ செய்யாத அரும் செயல்களை எங்களுக்கு செய்வீராக. தகப்பனே, தகப்பனே, கூப்பிடுங்க வாய் திறந்து. தகப்பனே, நாங்க உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே, நாங்க உங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமான சூழ்ச்சிகள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், எங்களை தள்ளிவிடுகிற மனிதர்கள், அவங்க எங்களோட இல்லை என்று நிராகரிக்கிற மனிதர்கள், ஆண்டவரே நீர் ஒருவரே இந்த தேவன். நான் யாரிடத்திலே போவேன்? நீ சொன்ன வார்த்தை எவ்வளவு கிருபையானது. எந்த நாட்டிலும் எந்த மனிதனிலும் எந்த ஜனங்களிலும் நான் செய்யாத ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். நீர் அதிசயமானவர் அப்பா, நீர் அற்புதமானவர் அப்பா, அற்புதமானவரே, அதிசயமானவரே, அற்புதமானவரே. ஓ சகீனா கினியை ஊற்றுகிறவரே, ஓ ரிபோலா துஹுரி அந்தலமா ரிதுதி அந்தலமா ரிபோல் அந்தரபனா. என்ன கணவனை பார்த்து சொல்றாங்க, இந்த வியாதி மாறாது என்று. நீர் அதிசயம் செய்கிறவர். என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மாற்றம் வராது என்று எல்லாரும் சொல்றாங்க. நீர் அதிசயமானவர். விசுவாசிங்க, விசுவாசிங்க. நீர் அதிசயமானவர். பாய்தரங்க. இதுவரை முடியாத காரியங்கள், இதுவரை நிறைவேறாத காரியங்கள், இதுவரை தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், இதுவரை பொல்லாப்பாய் இருக்கிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு ஆகிறது. வைராக்கியமாய் ஜெபிங்க. ஹல்லத ரிதுதி ஹந்தல லெமதுதி ஹம்பரபலா ரிதுதி ஹந்தல லெபதுனி ஹந்தரபரபரா. 11 வருடங்கள் பிள்ளை இல்லாத மலடி இந்த மாதம் அதிசயத்தை காணடு. தேவன் அதை செய்வார். எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் எந்த தெய்வங்களாலும் செய்ய முடியாத காரியம் நீங்க செய்வீங்கப்பா. ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். பரிசுத்த வேதத்தை கீழே வச்சுட்டு கைகளை தட்டி உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, எல்லோரும் சேர்ந்து அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன். ஆமென், ஆமென். என்று நிறைவேற்ற வந்திடுவார். என்று வாக்களித்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்திடுவார். ஆமென். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, ஆமென். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும், வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் பிளந்தே வழி விடுமே. சொல்லுங்க. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திறந்தே வழி விடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடர்களெல்லாம் இன்றே வழி திறக்கும். ஆமென்.
வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழி விடுமே சொல்லுங்க வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழி விடுமே தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடு சொல்லுங்க 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 ஆமென் தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே இடர்கள் எல்லாம் மறைந்திடுமே என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவார் குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனா இயேசுவா நடந்திடுமே குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே இறை மகனா இயேசுவா நடந்திடுமே வாதையெல்லாம் மறைந்தே போகுமே பாதையெல்லாம் பொய்யாய் பொழிந்திடுமே வாதையெல்லாம் மறைந்தே போகுமே பாதையெல்லாம் பொய்யாய் பொழிந்திடுமே என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்திடுவார் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க குடும்பங்கள்ல வாய் திறந்து நல்லா ஒப்புக்கொடுங்க எங்கட கணவனை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே மனைவியை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய கணவன் மேல பிள்ளைகள் மேல மனைவி மேல பிசாசு வைத்திருக்கிற எல்லா விதமான அந்தகார திட்டங்களும் நிர்மூலமாகி போவதாக நிர்மூலமாகி போவதாக வேலி அடைத்து பாதுகாப்பீராக வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் போல என்னுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் இருப்பார்களாக முத்தரிக்கப்பட்ட கிணறு போல் இருப்பார்களாக தேவனே என்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்ட ஊற்று போல் இருப்பதாக ஆமென் thank you பாதுகாக்கப்பட்ட ஊற்று அப்பா முத்தரிக்கப்பட்ட கிணறு அப்பா வேலி அடைக்கப்பட்ட தோட்டம் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பெரிய பாதுகாப்பு இறங்குகிறது இந்த மாதம் விபத்து ஆபத்து கொடிய நோய் இல்லாமல் போவதாக பயோப்சி ரிப்போர்ட்டிலே ஒன்றுமில்லை என்று வருவதாக தேவனுடைய கரம் இறங்குவதாக ரிபதுல் இலமரி கபரி அந்த லெபதுரி அந்த லெப ரிபதுனி அந்த ரபோ தடைகளை உடைக்கிறேன் கடிந்து கொள்ளுகிறேன் பொல்லாத செய்திகள் மறைவதாக மறைவதாக கொடிய விபத்துகள் மறைவதாக அயோத்தியிலே வர இருக்கிற கேடுகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே நீர் அற்புதம் செய்வீராக இள வயதின் மரணங்கள் இல்லை தொடர்ந்து வருகிற சாபங்கள் இல்லை தொடர்ந்து வருகிற இருட்டுகள் இல்லை வாக்குவாதங்கள் ஓடு வீட்டில இருக்கிற ஏவல் பிசாசுகள் வெளியேறு சண்டை சச்சரவின் ஆவிகள் மந்திரவாத ஆவிகள் மந்திர கட்டுகள் மந்திர கட்டுகள் பில்லி சூனிய கட்டுகள்
கண்டிஷ்டி நாதிஷ்டி ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக வெளியேறுவதாக. கரங்களை உயர்த்தி கட்டளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறுவதாக. வியாபாரங்களை ஆசீர்வதியும், வியாபாரங்களை ஆசீர்வதியும், பண வருவாய்களை ஆசீர்வதியும். வனாந்திரத்தில் ஜீவ ஊற்றுக்களை கொண்டு வருகிறவர் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீராக. அல்லேலூயா. இரட்டத்தனையான அடையாளங்கள், முன்பு இருந்த அடையாளங்களை பார்க்கலாம், இனி வருகிற அடையாளங்கள் ஆச்சரியமாய் இருப்பதாக. கைகளை தட்டி, கைகளை தட்டி. ஆமென். யாத்திரையாகமத்திலே சொன்னார் 4:8 வசனத்திலே, முன்பு இருந்த அடையாளத்தை பார்க்கலாம், இனி வருகிற அடையாளங்கள் அதிசயமானவை. அல்லேலூயா. முன்பு இருந்த துக்கம் மறைந்து போகிறது, அங்கே சந்தோஷம் வைக்கப்படுகிறது. முன்பு இருந்த வேதனை மறைந்து போகிறது, அங்கு சமாதான சந்தோஷம் வைக்கப்படுகிறது. பஞ்சம் மறைந்து போகிறது, சமாதான சந்தோஷம் வைக்கப்படுகிறது. வாக்குவாதங்கள் மறைந்து போகிறது, சமாதான சந்தோஷம் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆர்ப்பரித்து கரங்களை தட்டி ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். ஆஹா, ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவார்ந்த வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை அசைத்து உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஆமென். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். சொல்லுங்க. ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கரங்களை உயர்த்தி இதுவரை கண்ணீரை கண்ட காரியங்களை ஒப்புக்கொடுங்க. இந்த காரியங்களில் எல்லாம் நான் கண்ணீரை கண்டிருக்கிறேன். தேவனே, இந்த காரியங்களில் நீ தயவை ஏற்படுத்துவீராக. வானத்து பட்சிகளுக்கு அவர் கட்டளையிடுவார், அவைகள் நன்மையானவைகளை உங்கள் காதுகளிலே கொண்டு வந்து சேர்க்கும். வானவில்லை முகில் கூட்டங்களின் நடுவிலே அவரை ஏற்படுத்துவார். அவையை நீங்கள் காண்கிற பொழுது சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் வீடுகளிலே காணப்படுகிற கண்ணீரின் ஓசைகள் துதியின் சத்தத்தினால் உங்கள் எல்லைகளை விட்டு வெட்டுக்கிரம்பி போக கிருபை பாராட்டுவார். வறண்ட சூழலாய் இருக்கிற உங்களுடைய சகல காரியங்களிலும்
அவர் மகா பெரிதுமான இரக்கத்தை வெளிப்படுத்தி நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை தைரியப்படுத்துவார். இந்த இடத்திலே 14 சகோதரிகள் மனபாரத்தோடு நிற்கிறீர்கள். வாழ்க்கையிலே சொல்ல முடியாத வனாந்தர தோல்வியான வார்த்தைகளை கேட்டு வியாகுலத்தோடு நிரம்பி இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பல குழப்பங்கள் சூழ்ந்திருக்கிறது. இப்பொழுது தேவன் தன்னுடைய வல்லமையினாலே ஒரே நொடி பொழுதிலே அவை மறைய பண்ணுகிறார். எப்படி ஆகும்? தேவரீர் அவருடைய வார்த்தையினாலே இதை ஆக பண்ணுகிறார். ஒப்பு கொடுங்கள். யார் அந்த நீர் ஓஷினி? தேவனுடைய வல்லமையானது உங்கள் மேலே பாய்கிறது. அவர் உங்களை சரி கட்டுகிறார். 8 வருடங்களாய் நீங்கள் பட்ட அவமானத்தை எடுத்து மாற்றி விடுகிறார். அவருடைய அன்பு கரம் உங்கள் மேலே இறங்குகிறது. ஆமென். ஒப்பு கொடுங்கள். நன்றி தகப்பனே. குணசீலன் என்கிற பெயரை சொல்லி ஜெபிக்கிறீர்கள். அவருடைய வல்லமை இறங்குகிறது. தேங்க்யூ லார்ட். நன்றியோடுமை துதிக்கிறேன். அவருடைய பாதத்திலே கரங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுங்கள். நன்றி அப்பா, நன்றி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. நீர் அதிசயமான காரியம் செய்கிறவர். என்னுடைய வீட்டிலும் என் பிள்ளையினுடைய குடும்பத்திலும் என்னுடைய பேர பிள்ளைகளிலும் என்னை சுற்றிலும் என் மருமக்களிலும் என் மக்களிலும் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கரங்களை கூப்பி கரங்களை உயர்த்தி அவரை கும்பிட்டு ஆராதியுங்கள். தேவனே எனக்கு அற்புதம் செய்யும். என்னுடைய பாஸ்போர்ட்டில் இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வீசா ஏறட்டும் அப்பா. வயிற்றில் கர்ப்பப்பைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் பிட்டிங்குண்டு விலகி போவதாக. தொண்டையில் இருக்கிற கட்டிகள், தைராய்டு கட்டிகள் விலகுவதாக. முழங்காலில் இருக்கிற ஆர்த்ரைட்டிஸ் பலவீனங்கள் விலகி போவதாக. வேலை உயர்வுகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய ஆவி இறங்கட்டும். கைகளை உயர்த்தி முக்கியமான பரீட்சைகள், முக்கியமான நடுவர் ஸ்தலங்கள், குறிப்பிட்ட பிரயாணங்கள், பேங்கிலே செய்ய வேண்டிய செட்டில்மெண்ட்டுகள் தேவன் ஆசீர்வதித்து சந்திக்க பண்ணுவாராக. இடத்திலே நான் பார்க்கிறேன், வயிற்றிலே நீண்ட நாட்களாக வலது புறத்திலே கொடிய வலியோடு நிற்கிற ஒரு சகோதரியினுடைய அந்த வலி இப்பொழுது விலகி போக தேவன் தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி அற்புதம் பண்ணுகிறார். ஒப்புக்கொடுங்கள், தயவு செய்து ஒப்புக்கொடுங்கள். நோபர்ட் என்கிற பெயரை சொல்லி ஜெபிக்கிறீர்கள். நோபர்ட்டினுடைய சகல காரியங்களிலும் இருக்கிற அசுத்த அருவருப்புகளை தேவன் எடுத்து போடுகிறார். அவருடைய வல்லமை இறங்குகிறது. 8 மாதங்கள் விடிவை எதிர்பார்த்திருந்தீர்கள். இதோ இந்த 9வது மாதம் தேவன் தன்னுடைய வல்லமையான ஆவியை ஊற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. வனாந்தரம் ஜீவ தோட்டமாய் மாறுகிறது. நன்றி அப்பா. ஒப்புக்கொடுங்க. கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. நம்மால் இல்ல, தேவனால் ஆகிறது. நன்றி ஆண்டவர். பைத்தியம் பிடித்தது போல சிலருடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதோ மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆமென், ஆமென். நன்றி அப்பா. கைகளை உயர்த்தி பெயரை சொல்லி உங்களை துக்கப்படுத்துகிற மனிதர்களுக்காக ஜெபியுங்கள். 14 நாட்களிலே பலருடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க போகிறது. எஸ், தேங்க்யூ. 7 நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே திருப்பங்களும் எழுப்பங்களும் ஏற்பட போகிறது. ஆமென். தேங்க் யூ லார்ட். குடும்ப கஷ்டங்களோடு, குடும்ப தகராறுகளோடு, குடும்பத்திலே சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறவர்களுக்கு 7 நாட்களிலே கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது. பில்லி சூனியங்கள் பின்வாங்கி போகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பிசாசே வெளியேறு. ஆமென். தேங்க் யூ. நன்றி அப்பா. எகிப்திய சேனை செங்கடலிலே மூழ்கி போனது போல உங்களுக்கு விரோதமான பிசாசினுடைய வல்லமைகளும்
உங்கள் கண்களுக்கு முன்பதாக மூழ்கி போகும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாததை, எந்த மனிதர்களிடத்திலும் செய்யாததை, எந்த நாட்டு ஜனங்களிடத்திலும் செய்யாததை, இதுவரை பூமியிலே செய்யாததை, ஆமென், இதுவரை பூமியிலே செய்யாததை நமக்காக தேவாதி தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். முடவர்கள் எழும்பி நடக்கட்டும், ஊமைகள் பேசட்டும். ஊமைகளை பேசாது வைத்திருப்பவர் அவர், செவிடர்களை உண்டு பண்ணினவரும் அவர். இன்றைக்கு அதிகாரங்களை கொடுத்து அதை திறக்க பண்ணுவாராக. ஆமென், அல்லேலூயா. மீண்டுமாய் கரங்களை உயர்த்தி உங்களுடைய பிள்ளைகளை, குடும்பங்களை, பிரயாணங்களை பாரத்தோடு ஒப்புக்கொள்ளுங்கள். சாபங்கள், வீட்டில் விதவைகள் அதிகரித்து இருக்கிறது ஒரு சாபம். அவைகள் நம் சந்ததியிலே தொடாதபடி தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக, அவருடைய இரத்தம் நிரப்புவதாக, அவருடைய அக்கினி அபிஷேகம் நிரப்புவதாக. நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம், நன்றியோடு ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்களுடைய பலிபீடம் எங்களுக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பலிபீடம் எங்களுக்கு அரண், உங்களுடைய பலிபீடம் எங்களை பாதுகாக்கிறது. உம்முடைய ஆவியானவர் முன் செல்லுகிறார். நான் கையிட்டு செய்கிற யாவற்றையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு சிறுவன் உன் கைகளில் வைத்த பொழுது அவற்றை ஆசீர்வதித்து பல்கி பெருகி 5000 ஆண்களுக்கு நீர் கொடுத்தது போல என்னுடைய சிறிய வியாபாரத்தை, சிறிய தொழிலை, சிறிய கைகளின் பிரயாசத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது இறங்குவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதில் மனதுள்ளவர் இப்பொழுது எங்களை ஆசீர்வதிப்பீராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் சுத்த இரத்தத்தினாலும் சுத்த மனச்சாட்சியினாலும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். உற்சாகமாக, 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 இன்னும் உற்சாகமாக. இயேசுவே பாதுகாப்பு, இயேசுவே புகலிடம், இயேசுவே மறைத்துக் கொள்ளுகிறார், இயேசுவே விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்ளுவோம். யாத்திரையாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். இன்னைக்கு வசனங்களுக்கு விளக்கம் சொல்ல போறதில்லை, வார்த்தைகளை மட்டும் சொல்லுவேன். நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை இந்த மாதம் நீங்க சொல்லி ஜெபிக்கணும். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மருந்தாய் இருக்கிறது, விருந்துமாய் இருக்கிறது. ஆமென். இந்த மாதம் நம்முடைய சூழ்நிலைகள், கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும் சூழ்நிலைகளை அவர் மாறுதல் உள்ளதாய் மாற்றி ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லணும். கைகளை உயர்த்து. இந்த 1ஆம் தேதி நம்ம ஜெபிக்கிற இந்த ஜெபம் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் நம்மை பாதுகாப்போடு, கிருபையோடு, தயவோடு நடத்தும். ஆமென். 4ஆம் அதிகாரம் 8வது திருவசனம். அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு, அப்பொழுது அவர் முந்தின அடையாளங்களை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உம்மை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால், உமக்கு செவி கொடாமலும் போனால்
பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இந்த மாதம் கடந்து போன காலங்களிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட சாட்சிகள், உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட அற்புத அதிசயங்கள், அடையாளங்கள், அதை ஜனங்கள் நம்பாமல் போனாலும் இனிவரும் காலங்களிலே உங்களுக்காக அவர் செய்ய போகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்டு ஜனங்கள் கர்த்தரை தேவன் என்று நம்புவார்கள். ஆமென். எப்படி ஆகாதே, எப்படி ஆகும்? இப்படி பெரிய காரியங்கள் ஆகுமா, நடக்குமா என்று நினைக்கலாம். வாசியுங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது திருவசனம் 19வது திருவசனம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு தாளில குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் இதுவே ஔஷதம், இதுவே மருந்து, இவையே உங்களை சுகமாக்க போகிறது. எல்லா சிக்கலில் இருந்தும் உங்களை தூக்கி விட போகிறது. ஆமென். படிக்கலாமே. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை இதோ செய்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் அதிசயங்களை செய்ய போகிறேன். ஆமென். புதிய காரியங்களை செய்ய போகிறேன். ஆமென். எந்த ஜாதிகளிடத்திலும், எனக்கு பிடித்த வார்த்தை, எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜனங்களிடத்திலும் இதுவரை நான் செய்யாத காரியங்களை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன். பிசாசு சொல்லு, நீ நம்பாத, எப்படி நடக்கும்? நீ நோயோடையும் பாயோடையும் பஞ்சத்தோடையும் கஷ்டத்தோடையும் நிராகரிப்போடையும் வாழ்ந்து வருகிறாய். எப்படி உனக்கு அவர் அப்படி செய்வார்? இது யாரும் சொல்லல, தேவனாகிய இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார். எந்த ஜாதிகளுக்கும் நான் செய்யாததை, எந்த மக்களிடையும் செய்யாததை, இதுவரை பூமியிலே செய்யாததை நான் செய்ய போகிறேன். எவ்வளவு அன்பு அவருக்கு நம்ம மேல, எவ்வளவு பாசம் பாருங்க. நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நான் உனக்கு இப்படியான உத்தரவாதங்களை தருவேன். எந்த ஜனங்களிடத்திலும் செய்யாத காரியம். அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. ஆமென். இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே, இன்னைக்கு இந்த ஆராதனையிலேயே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியும், பாருங்க, வனாந்தரத்திலே வழியும், அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரம், தனி மணலான வனாந்தரம், பாலைவனம். திரும்பி பார்க்கிற பக்கமெல்லாம் ஒரு மரம் இல்லாத பாலைவனம், வழி இல்லாத பாலைவனம். கடலில் நம்மளை இறக்கினா திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் தண்ணீர் ஊற்றுக்கள், தண்ணீர் நிறைந்திருக்கும். எந்த வழியால போறது தப்புறது தெரியாது. ஒரு ஆற்றில விழுந்தோம்னா வெளியில வர தெரியாது. அபாந்தரமான சூழல். சொல்லுறார், அதிலே நான் உனக்கு வழியை ஏற்படுத்துவேன். உங்களை ஒரு மனிதன் ஏமாற்றி எல்லாம் இழந்து துக்கத்தோடு மருந்து குடித்து சாகிறது தான் சரி என்று நினைக்கிற உங்களை அவர் புது வழியை ஏற்படுத்தி ஆசீர்வதிப்பார். மனிதர்களை குறித்து பயப்பட வேண்டாம், சூழல்களை குறித்து பயப்பட வேண்டாம். மனிதர்களும் சூழல்களும் உங்களை சிக்க பண்ண எண்ணினாலும் உங்களுடைய தேவன் உங்களை சீக்கிரமாய் விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நோய்களை குறித்து பயப்படாதீங்க. இந்த நோயில நான் சிக்கிட்டேனே, இந்த நோயில விழுந்துட்டேனே, இந்த நோயில நான் அகப்பட்டுட்டேனே, இந்த நோய்க்கு சொல்யூஷன் இல்லை. ஆனால் இந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபம் பண்ணினேன். எங்கட சபையில ஆண்டவரே, நீங்க கேன்சர் ஹீல் பண்ற ஆவியை ஊற்றணும், வல்ல செயல்கள் செய்கிற ஆவியானவரை தரணும். இதுவரை நாங்கள் கண்ட அதிசயங்களை பார்க்கிலும் இனி பார்க்க போகிற அதிசயங்களை இந்த ஜனங்கள் நம்புவார்களாக. ஒரு 5000 கேன்சர் நோயாளர்கள் சுகப்பட்டாங்கன்னா இந்த சபையிற நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. இந்த சபையில எவ்வளவு வாலிபர்கள் இயேசுவினால ஈர்க்கப்பட்டு ரட்சிக்கப்படுவார்கள். எல்லா ஜனங்களையும் சொல்லுவாங்க, சபையில எவ்வளவு வாலிபர் சேனை இருக்கிறது. இதனாலே
இயேசு செய்ய போகிற அற்புதங்களினாலே உங்களுக்குள்ள மந்திரங்களை எதிர்க்கிற ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா மந்திரவாதிகள் எல்லாம் பயப்படுவாங்க. எதனாலே? இந்த இடத்துல இருக்கிற ஜெபத்தின் வல்லமையினாலே. நீங்க இந்த பலிபீடத்துல வந்து கதறி ஜெபிக்கிற நேரம் உங்களுக்கு வெளிநாட்டு கதவுகள் திறக்கப்படுகிற பொழுது, நீங்க வெளியே போய் சாட்சியம் சொல்ற பொழுது இது ஆகாது. இது எப்படியானது? ஜெபத்தினாலே, வாக்குத்தத்தத்தினாலே. இதை சொல்ற பொழுது புற ஜாதிகள், புற மதத்தார், அவ்விசுவாசிகள், நம்பாதவர்கள் இயேசு மீது நம்பிக்கை வைப்பார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து ஜெபியுங்கள். இது ஆகாது, இது முடியாது, இது நடக்காது, இது கூடாது. இது எப்படி நடக்கும்? இயேசு அதை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் 1 to 8 வருகிற திருவசனங்களை வாசிக்க போகிறோம். விடுதலை பயணம் 1 to 8 வருகிற திருவசனங்கள் சீக்கிரமாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருவசனங்கள் இந்த செப்டம்பர் மாதம் நமக்கு ஔஷதம், மருந்து. இன்னைக்கு நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு ஆராதனையையும் பெதஸ்தாவாக மாற்ற போகிறார். ஒவ்வொரு கூடுகையிலும் அற்புதங்களை செய்ய போகிறார். உங்களுடைய வீட்டிலே பரிபூரண சமாதானத்தை தரப்போகிறார். சண்டை சச்சரவின் ஆவிகளை ஆவியானவர் இல்லாமல் தொலைத்து போக பண்ண போகிறார். விக்கிரகங்களின் அதிகாரங்களை ஆண்டவர் எடுத்து போட போகிறார். வாசித்து பாருங்கள். ஏசாயா 48:5 திருவசனம். சீக்கிரமா யாத்திரை ஆகமத்தில் கை வச்சு கொண்டு ஏசாயாவை எடுத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தை மிக முக்கியம். உங்களை பார்த்து பலர் சொல்லுவாங்க, எங்கட கோயில்களில் அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது என்று. இந்த மாதம் உங்களுக்கு அந்த தெய்வங்களை இன்வைட் பண்ணுவார்கள், ப்ரமோட் பண்ணுவார்கள். அந்த தெய்வங்களை குறித்து உங்களிடத்தில் பேசுவார்கள். சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த விக்கிரகங்கள் செய்வதை பார்க்கிலும் அது செய்வதற்கு முன்பமே நான் உங்களுக்கு அற்புதங்கள் செய்கிற தேவன். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க உற்சாகமாக. 48:5 திருவசனம், 6வது திருவசனம். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும், என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும், நான் செய்த சுரூபமும், நான் செய்த சுரூபமும், நான் வார்ப்பித்த விக்கிரகமும், நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும், அவைகளை கட்டளையிட்டது என்று நீ சொல்லாதபடிக்கு, நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே, அவைகளுக்கு முன்னமே உனக்கு அறிவித்து, உனக்கு அறிவித்து, அவைகள் வராததற்கு முன்னே, அவைகள் வருவதற்கு முன்னமே உனக்கு வெளிப்படுத்தினேன், உனக்கு வெளிப்படுத்தினேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவைகள் அந்த பேச்சு வருவதற்கு முன்னமே, அந்த கிரிகைகள் நடப்பதற்கு முன்னமே நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். மந்திரவாதங்கள் உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை. நீங்க கட்டளையிட்டா சரி, அத்தனையும் நடக்கும். நீங்க சொல்ல ஆகும். மனபாரம் உங்களை பிடிக்குதா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனபாரமே விலகு. அல்லேலூயா. எனக்கு சங்கீதத்தில் ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. 119வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 119வது சங்கீதம் ஞாபகம் சரியா இருந்தா சரியா இருக்கு. 119:64 என்று நினைக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பாருங்க தேவன் எப்படி சொல்றா பாருங்க. நம்ம சோர்ந்து போய் நலிவுற்று நடக்காது கூடாது என்று சொல்லாதீங்க. ஒரு தரத்திற்கு 7 தடவை நீங்க கட்டளை கொடுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். 164 வாசிங்க. 119:164. உமது நீதி நியாயங்களின் நிமித்தம், உம்முடைய நீதி நியாயங்களை நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளில் 7 தடவைகள் நான் உம்மை துதிக்கிறேன். நீதி நம்முடைய பைபிள் எப்படி இருக்கு? நீதியான நெறிமுறைகளை, நீதியான உம்முடைய நெறிமுறைகளை குறித்து ஒரு நாளைக்கு 7 முறை, ஒரு நாளைக்கு 7 முறை உம்மை புகழுகிறேன். கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு வாக்கு தத்தங்களை சொல்லி ஒரு நாளைக்கு 7 தடவை ஜெபிங்க. மனபாரமா 7 தடவை ஜெபிங்க. கொடிய வியாதியா
முழங்கால் போட்டு 7 தடவை ஜெபிங்க. 3 தடவை ஜெபிக்கிறேன், காலையில மட்டும் ஜெபிக்கிறேன், இரவு மட்டும் ஜெபிக்கிறேன், ஒரு நேரம் ஜெபிக்கிறேன் எல்லாம் சொல்லாதீங்க. இந்த மாதம் எந்த ஜாதிகளிலும் செய்யாத அதிசயமான காரியத்தை அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிறார். 7 தடவைகள் அவரை துதியுங்கள். 7வது தடவை அந்த அதிசயத்தை அவர் செய்து முடிப்பாராக. அல்லேலூயா. ஒரு ராஜாவாக இருந்தாலும் அற்புதங்கள் வெளிப்படும். வாசிங்க யாத்திரையாகமம் 4:1. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பாவிட்டால் என் வாக்குக்கு செவிகொடார்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காவிட்டால் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். ஆண்டவர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொன்னால் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றான். அதை தரையில் போடு என்றார். அவன் அதை தரையில் போட்ட பொழுது அது சர்ப்பமாயிற்று, அது பாம்பாய் மாறியது. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த பொழுது அது அவன் கையிலே கோலாயிற்று, அது கோலாய் மாறிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. விடுதலை பயணத்தில் அதை வாசிங்க பாருங்க. நீ கையை நீட்டி அதை பிடி, அற்புதம் நடக்கும். நீங்க அற்புதத்தை அங்கெல்லாம் தேடாதீங்க, உங்களுடைய கையிலேயே இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. வாக்கு தத்தமாய் இருக்கிறது, ஜீவ வாக்கு தத்தமாய் இருக்கிறது. நீங்க வைத்தியர்களிடத்துல தேடாதீங்க, மனுஷன் காலடியில போய் பணியாதீங்க. மனுஷன் ஏதாவது சொல்லுவானா செய்வானா என்று எதிர்பார்க்காதீங்க. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பாருங்க. ஒரு நாளைக்கு உம்முடைய நீதி நெறிகளை நினைத்து 7 தடவைகள் உம்மை துதிப்பேன். ஒரு ராஜா 7 தடவைகள் ஆண்டவரை நினைத்து துதித்திருக்கிறார். ஆசாப் என்கிற ஒரு பாடகன், ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சமூகத்திலே 7 தடவைகள் துதித்திருக்கிறார். நம்ம சாமானிய மனிதர்கள் ஆண்டவரை 7 தடவைகள் துதித்தால் உடைய கையில இருக்கிற காரியங்களை கொண்டு அதிசயங்களை செய்வார். விடுதலை பயணத்தில் 34:10 மட்டும் இந்த மாதம் 7 தடவைகள் ஒரு நாளைக்கு அறிக்கை செய்து பாருங்க. அந்த வாக்கு தத்தங்களை இன்னொருவர் படிங்க. 34:10 அந்த வாக்கு தத்தங்களை படிங்க, கவனமாய் கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். கவனிங்க, உடன்படிக்கை. 2 ராஜாக்கள் உடன்படிக்கை செய்வாங்க. ஆண்டவர் பலவீனமான நம்மோடு உடன்படிக்கை செய்வார். 2 இனம் உடன்படிக்கை செய்யும். காசாவில் இருக்கிறவங்களும் இஸ்ரவேல்ல இருக்கிறவங்களும் உடன்படிக்கை செய்வாங்க. அமெரிக்காவும் சைனாவும் உடன்படிக்கை செய்வாங்க. ஜப்பானும் இந்தோனேஷியாவும் உடன்படிக்கை செய்வாங்க. இது நாடுகள். ஆனா தேவன் சொல்றார், நான் தேவன், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்கிறேன். யோசித்து பாருங்க, ஊர்ல கொஞ்சம் படித்தவங்க நம்மளோட பேசவே மாட்டாங்க, ஜாதியில அதிகமானவங்க பேசவே மாட்டாங்க, ஜாதியில உயர்ந்தவங்க திருமணம் செய்து தரவே மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடுறா இல்லையா, அதனால நான் உன்னோடு உடன்படிக்கை செய்ய போகிறேன். உன்னுடைய குவாலிஃபிகேஷனை நான் பார்க்கல, நான் உன்னை பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை பண்ணுங்க. அல்லேலூயா. நீ கையில கோழிச்சேவல் வச்சிருக்கிறியா, பாக்கு வெத்தலை பழம் வச்சிருக்கிறியா, பணம் காணிக்க வச்சிருக்கிறியா என்றெல்லாம் நான் பார்க்கல. உன்னுடைய நாவில துதி இருக்கிறதா? நீ என்னை நம்பி ஜெபிக்கிறியா? உன் கையில வாக்கு தத்தங்கள் இருக்கிறதா? அந்த வாக்கு தத்தங்களை நீ சொல்லி ஜெபிக்கிறியா? நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை செய்ய போகிறேன். என்ன உடன்படிக்கை? உன்னுடைய சந்ததியில நீ சாபம் இல்லை என்கிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? நீ தீங்கை காண்பதில்லை என்கிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? உன் துக்க நாட்கள் முடிந்து போகிறது என்கிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? விக்கிரகங்கள் வருவதற்கு முன்பே நான் இருக்கிறேன், நான் அதிசயங்களை செய்திருக்கிறேன் என்கிற உடன்படிக்கை. அல்லேலூயா. நீ தாயின் கருவில் உருவாக முன்னமே நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன், அதை நிறைவேற்ற போகிறேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. வாசித்து பாருங்க 48 எசாயா 48 6வது வசனத்தை வாசிங்க. ஆமென் ஆமென். சீக்கிரமாக. முன்பு நீ கேட்டாய், நீ முன்பு கேட்டாய், இப்பொழுது அவை அனைத்தையும் காண்கின்றாய். இப்பொழுது அவையை காண்கிறாய். நீ கேட்டா இந்த பிள்ளை படிக்கணும் என்று ஆண்டவர் இப்பொழுது நல்ல மார்க்ஸினால் நிரப்புவார். நீ முன்பு கேட்டாய் நோயில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று, இப்பொழுது நோயில்லாத சந்ததியை தந்திருக்கிறாய். முன்பு கேட்டாய் பசி பட்டினி இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்று, இப்பொழுது நீ காண்கிறாய். என்னுடைய கணவன் மனம் திரும்ப வேண்டும் என்று நீ கேட்டாய், உன்னுடைய கணவன் மனம் திரும்பி வாழ்கிறதை நீ பார்க்கிறாய். உன்னுடைய சாபங்கள் அழிந்து தொலைந்து கல்விமானாய் உன்னுடைய சந்ததி வாழணும் என்று கேட்டாய், இப்பொழுது நீ அதை காண்கிறாய். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது. களம் காண்கிற 3 பேர் பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகள் நிலையற்றது, நிலைக்காதது. ஒருவருடைய வாக்குறுதிகளை விமர்சிக்கிறார்கள். எந்த வாக்குறுதியை நாம் நம்ப முடியாது. அரசியல்வாதிகள் தங்கள் லாபங்களுக்காக பல காரியங்களை சொல்லுகிறார்கள். அவர்களுடைய எதிர்காலமே நிச்சயமற்றது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். இன்றைக்கு நீ முன்பு கேட்டாய், அதை நான் செய்ய போகிறேன். நீ உடன்படிக்கை பண்ணி கொண்டாய், நான் நிறைவேற்ற போகிறேன். நீ அதிசயங்களை காண போகிறாய், நான் செய்ய போகிறேன். வனாந்தரத்திலே வழிகளை நான் ஏற்படுத்த போகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனை சுகமாக்கின பொழுது அந்த இடத்தில் இருந்த ஜனங்கள் சொன்னார்கள், இதுவரைக்கும் இப்படி நடந்ததே இல்லை. பிறவியிலே ஒருவன் குருடனாய் பிறந்தால் அவன் கண்கள் திறக்கப்படாது. விடுதலை பயண புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 8வது 9வது அதிகாரங்களிலே சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான சொல்லப்படுகிறது. அருமையான சகோதரங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. என்ன? ஊமைகளை ஏற்படுத்தியவர் நான், குருடர்களை ஏற்படுத்தியவர் நான். ஆண்டவர் மோசையை அழைத்த பொழுது மோசே சொன்னார், ஆண்டவரே எனக்கு பேச வராது, நான் திக்குவாயன் என்று. அப்பொழுது ஆரோனை கூப்பிடு என்றார். ஆரோனோடு பேசு என்றார். ஆரோனை முத்தம் செய் என்றார். ஆரோனை கட்டிப்பிடி என்றார். ஆரோனை கை குலுக்கி வரவேற்று முத்தம் செய் என்றார். அதை செய்த உடனே ஆரோன் மோசைக்குள்ள இருந்த தேவ ஆவியை பெற்றுக் கொண்டான். கர்த்தர் சொன்னார், ஊமைகளை பேச பண்ணுகிறவர் நான். அல்லேலூயா. நம்முடைய சபையிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து ஊமைகள் பேசுவார்கள். செவிடர்களின் காதுகள் திறக்கப்படும். கேன்சர் உடைக்கப்படும். ஏன் அது நடக்க போகிறது? அதை செய்ய போகிறவர் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஊமைகளை வாய் திறக்க பண்ணுகிறவர் நான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் ஊமையாக கட்டப்பட்டு சாபமாக தரித்திரமாக இருண்டு போய் வாழ்க்கையிலே விமர்சனம் இல்லாமல் தெய்வம் 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 என்று இந்த உலகத்திலே தெய்வங்களை தேடி சமாதானம் இழந்திருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். அல்லேலூயா. சில நேரம் உங்களுடைய கணவனை நீங்கள் நிராகரித்து இருப்பீர்கள், ஒன்றுக்கும் உதவாதவன். இந்த மாதம் ஜெபியுங்கள் 7 தடவை. அவருடைய பெயரை சொல்லி ஆண்டவருடைய பலிபீடத்திலே அழுங்கள், முறையிடுங்கள். ஆண்டவர் அவரை ஆசீர்வாதமாக ஆச்சரியமாக நடப்பிக்க போகிறார். வாக்கு தத்தங்கள் மகா பெரியது. என்னுடைய மகன் ஏஎல் பாஸ் பண்ணுவானா, ஓஎல் பாஸ் பண்ணுவானா, நீங்கள் அவருடைய பெயரை சொல்லி ஜெபியுங்கள். கர்த்தர் அதிசயமாய் நடப்பிப்பார். அல்லேலூயா. இவன் ஒரு பெரிய குடிகாரன், குடிகாரனுக்கு நான் வாழ்க்கைப்பட்டு போனேனே, என்னுடைய வாழ்க்கை என்னாவது? இயேசுவிடம் பேசுங்கள், அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஏசாயா 41:17-18 சீக்கிரம் வாசியுங்கள். 41:17-18. ஏழைகளும் வறியோரும் நீரை தேடுகின்றனர், அது கிடைக்கவில்லை. அவர்கள் தாகத்தால் நாவறண்டு போனனர். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பாருங்க சொல்றார். பாருங்க, இதுவரைக்கும் நமக்கு அப்படித்தான் நடந்திருக்கு. ஏழைகளும் எளியவர்களும் நீரை தேடுகிறார்கள், நீர் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏழை தானே ஒருத்தரும் கவனிக்க மாட்டாங்க. ஒரு பாட்டிக்கு போய் பாருங்க, நம்ம படிக்கல, பணம் இல்ல, நல்ல வஸ்திரம் இல்ல,
மதிப்பில்ல, மரியாதை இல்ல. நம்ம ஊர்ல ஒரு மாதிரி நம்மள வெளியில தான் வைப்பாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போய் பாருங்க, உங்களோட கழுத்துல பெரிய மாலைகள் இல்ல, கையில பெரிய காப்புகள் இல்ல, உங்களோட கையில பளபளப்பு இல்லைன்னு சொன்னா உங்களோட ஒருவரும் பேச மாட்டாங்க. பக்கத்து டேபிள்ல இருப்பாங்க, உங்களை பார்க்கவே மாட்டாங்க, கண்டுகொள்ளவே மாட்டாங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா, உங்களோட முகமே அவங்க பார்க்க விரும்ப மாட்டாங்க. ஆனா இயேசு சொல்றார் பாருங்க, ஏழைகளும் எளியவர்களும் தண்ணீரை தேடுகிறார். நானும் சரி, நீங்களும் சரி, ஏழைகளை பெரிதுமாய் அலட்டி கொள்ள மாட்டேன். ஏழைதானே இருங்க அப்படி சொல்லுவோம். நம்ம இன்வைட் பண்ணுகிற பணக்காரர்கள், செல்வந்தர்களை தான் கூப்பிடுவோம். போன மாதங்களுக்கு முந்தின மாதம் அம்பானியினுடைய வீட்டிலே திருமணம் நடந்தது. அவர் இன்வைட் பண்ணினது ஏழைகளையா, உலக செல்வந்தர்களை, பணக்காரர்களை இன்வைட் பண்ணியிருந்தார். அவருடைய திருமணத்துக்கு போன ஒவ்வொருவருக்கும் 2 கோடி ரூபாய் பெறுமதியான கிஃப்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். உலகத்திலே பணக்கார லெவலில் 9வது இடத்துல இருந்த அம்பானி இந்த திருமணத்திற்கு பிறகு 11வது நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இந்தியாவிலே முதல் தர பணக்காரராய் இருந்தவர் 2வது நிலைக்கு போகிறதற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். காரணம் என்ன? ஏழைகளை நினைக்கல, பணக்காரர்களை மாத்திரமே நினைத்தார். பணக்காரர்களையே மனிதர்கள் நினைக்கிற இயல்பு. உலக பணக்காரர்களை கூட்டி வந்து சொல்லப்படுகிறது 85,000 கோடிகளை செலவழித்து ஒரு திருமணம் செய்திருக்கிறார். நான் சொல்லுகிற கணக்கு சில நேரம் தவறாய் இருக்கும், குறையாது. அதிகரித்த பணங்களை செலவழித்திருக்கிறார். போன ஒருவருக்கு 2 கோடி ரூபாய் கிஃப்ட் கொடுத்திருக்கிறார். எனக்கு அவருடைய நிலைமையில அவர் துக்கமாய் இருக்கிறார். அந்த லெவல் மாறிவிட்டது. பணம் குறைஞ்சிட்டு இல்ல, அவருடைய சந்ததி 8 சந்ததி ஒரு நாளைக்கு 3 கோடி ரூபாய் இந்திய மதிப்பிலான பணத்தை செலவழித்து சாப்பிட்டாலும் இன்னும் 8 சந்ததிகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு பணம் இருக்கிறது. அவர் அந்த பணத்தை குறித்து கவலைப்படல, தன்னுடைய மதிப்பு மரியாதையை குறித்து கவலைப்படுகிறார். ஆனா தேவன் வேதத்தில் யாரை குறித்து கவலைப்படுகிறார் என்றால், தன்னுடைய ஜனங்கள், ஏழைகள், எளியவர்கள் தண்ணீருக்காய் போராடுகிறார்கள், தண்ணீரை தேடுகிறார்கள். அவர்களுக்கு தண்ணி கிடைக்கல. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது? ஆமென். ஆண்டவராகிய நான் அவர்களுக்கு பதிலளிப்பேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒரு ஏழை, ஒரு திருமண வீட்டுக்கு போக எனக்கு வசதி இல்லை, ஒரு நல்லதுக்கு கலந்து கொள்ள வசதி இல்லை, நான் ஏழை. இப்படி சொல்றவங்களுக்கு இயேசுவின் நாமத்தால் சொல்லுகிறேன். தாவீது சங்கீதம் 119 164 சொல்லுகிறது போல, இந்த மாதம் ஏழை என்கிற வார்த்தையை தூக்கி வைத்துவிட்டு செல்வந்தனாகிய கர்த்தரை நோக்கி 7 தடவைகள் ஜபித்து வாருங்கள். ஒரு நாளைக்கு 7 தடவைகள் ஜபித்து வாருங்கள். எந்த மனிதரிடத்திலும் செய்யாத அதிசயமான காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன் என்று சொல்றவங்களுக்கு இல்ல, ஜெபிக்கிறவங்களுக்கு சொல்லுவார். நமக்கு முன்னால பாரபோ நின்னாலும், அதுதான் நம்ம வாசித்தமே யாத்திரையாகமம் 4ஆம் அதிகாரம் விடுதலை பயணம். நம்மட பைபிள்ல இருந்து வாசிங்க. 4:1-2 3வது வசனத்தை வாசிங்க. அதை தரையில் விட்டறி, அந்த பாம்பை தரையில் விட்டறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். அது ஒரு பாம்பாக மாறியது. அதன் அருகிலிருந்து அவர் விலகி ஓடினார். ஆண்டவர் அவரை நோக்கி, நீ உன் கையை நீட்டி வாளை பிடித்து தூக்கு என்றார். அவரும் தம் கையை நீட்டி அதை தூக்கினார். அது அவருடைய கையில் கோலாக மாறிவிட்டது. இது தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் உனக்கு காட்சி அளித்தார் என அவர்கள் நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. இப்படியா கை தட்டுறது? எவ்வளவு உற்சாகமா கை தட்டணும். ஆமென். மேலும் ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையை உன் மடிக்குள் இடு என்றார். உன் கையை மடிக்குள் வை என்றார். அவ்வாறே அவர் தம் கையை தம் மடிக்குள் இட்டார். அதை வெளியே எடுத்த போது அந்தோ அவரது கை தொழுநோய் கண்டது போல மாறிற்று.
உறைபனி நிறமாயிருந்தது. பின்னர் ஆண்டவர், உன் கையை உன் மடிக்குள் மறுபடியும் இடு என்றார். அவ்வாறே அவரும் தம் கையை மறுபடியும் மடிக்குள் இட்டார். மடியிலிருந்து அவர் அதை எடுத்த போது இதோ தம் உடம்பின் நிறமாகவே அது மாறிவிட்டிருந்தது. ஹல்லேலூயா. இந்த மாதம் நடக்க முடியாதது நடக்க போகிறது, ஆக முடியாதது ஆக போகிறது. எங்க உங்களுடைய வீட்டுக்குள்ளே ஆக போகிறது இல்ல, ராஜாக்களுக்கு முன்னால் ஆக போகிறது. டாக்டர்ஸ் எல்லாம் ஆச்சரியப்பட போறாங்க. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நிரூபிக்க போகிறார். எதனால? உங்களோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையினால, உங்களோடு செய்து கொள்ளுகிற வாக்கு தத்தங்களினால, நீங்க தேவனோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கையினால இன்னைக்கு நீங்க முத்தரிக்கப்பட்ட கிணறு. இன்னைக்கு நீங்க கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். என்னுடைய வீட்டில் புது கிருபைகள் வரணும். கணவன் மனம் திரும்பல்ல, மனைவி மனம் திரும்பல்ல, பிள்ளைகள் மனம் திரும்பல்ல, சபை மனம் திரும்பல்ல, சபை போதகர் மனம் திரும்பல்ல, அதிகாரிகள் மனம் திரும்பல்ல. எங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் நிறைய காரியங்களை செய்கிறார்கள். ரகசியமாய் தெளிவாய் நேராய் சபிக்கிறார்கள். தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், தேவன் பார்த்து கொள்ளுவார். இந்த மாதமே உங்கள் கண் முன்பாக அதை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நோய் வந்தா பதறாதீங்க, பயப்படாதீங்க. அந்த நோய் வாரதை குறித்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், என்னை ஒரு முள்ளு தைத்தது, அந்த முள்ளு நல்லது. ஏன்னா அந்த முள்ளை இருப்பதனால நான் கர்த்தரை அதிகமாய் தேடுகிறேன். ஒரு நோய் வந்தவுடனே நான் செத்து போயிருவேன், நான் செத்து போயிருவேன். நோ, உங்களை வாழ பண்ணுகிறவர் இருக்கிறார். தொழுநோய் வந்தது, திரும்பவும் தொழுநோய் மறைந்து போனது. அல்லேலூயா. பாம்பை கண்டு மோசே ஓடினார், திரும்பவும் அதை கைகளிலே பிடித்தார், கோலாய் மாறியது. பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், துக்கங்கள் வரும். நீங்கள் ஆசைப்பட்டு விழுந்த இடம் தவறாய் இருக்கும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள், தேவனை விசுவாசியுங்கள். அவரால் ஆகும். அல்லேலூயா. அவர் செய்வார். இந்த முதலாம் திகதி நாம் சத்தமிட்டு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் அதிசயமானது. அல்லேலூயா. உபாகமம் 4:32 வாசியுங்கள், முடிக்க போகிறேன். உபாகமம் 4:32. ஆமென், ஆமென். இணைச்சட்டம் 4:32. உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். விளங்கல? பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? கவனிங்க, இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உலகம் தோன்றின நாள் முதல் இன்று வரைக்கும் இப்படியான ஒரு செயல் நடந்தது உண்டோ? அல்லது இதுபோல் நீங்கள் கேள்விப்பட்டது உண்டோ? நெருப்பின் நடுவில் இருந்து, கவனிங்க, இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாதது, உடைய தகுதியில ஆகாது என்று நினைத்தது, நம்முடைய தகுதிக்கு இதெல்லாம் நடக்காது என்று நினைத்தது, அவனா பைத்தியக்காரன் என்று உங்களை ஒதுக்கின அந்த மனுஷர்கள் பார்க்கத்தக்கதாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், சிம்சோன் பெரிய பலசாலி, தெலீலாளுடைய மடியிலே படுத்து தேவனுடைய மகிமை இழந்தான். பெலிஸ்தியர் வருகிற பொழுது சிம்சோன் நினைத்தான், என்னிடத்திலே பலன் இருக்கிறது என்று எழும்பினான். ஒன்று முடியாமல் போனது. இந்த சிம்சோனை பிடித்தார்கள், கைகளை கட்டினார்கள், காசாவுக்கு கொண்டு போனார்கள். அங்கு மாவரைக்கு அவரை விட்டு விட்டார்கள். 3 மாதங்கள் கடந்தது, மாவரைத்து கொண்டே இருந்தான். காலம் முடிந்த பின்பு இந்த சிம்சோனுக்கு முடி வளர்ந்தது. தேவனுடைய அபிஷேகம் விலகி போன அபிஷேகம் வந்தது. அவன் மாவிழுக்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் வடிக்க தொடங்கினான். ஆண்டவரே, நான் செய்த குற்றங்களை மன்னியும் 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 என்று சொல்லி ஜெபித்தான். இந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள் இந்த சிம்சோனுடைய ஆட்டம் முடிந்தது. சிம்சோனை 110 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு இல்ல, 110 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். தெலீலாவுக்கு சன்மானமாய் 110 வெள்ளி காசல் கொடுத்தார்கள். கவனிங்க, இப்பொழுது அந்த சிம்சோனுடைய ஆட்டம் முடிந்தது என்று நினைச்சார்கள். 3 மாதங்களுக்கு பின்பு பெரியதொரு அரேஞ்ச்மெண்ட் நடந்தது.
எல்லா பெலிஸ்தியர்களும் கூடி வந்தார்கள். பெரிய விருந்தொன்று நடந்தது. அப்பொழுது பெலிஸ்தியர்கள் இந்த சிம்சோனை கொண்டு வந்து 2 தூண்களுக்கு நடுவிலே கட்டி வைத்தார்கள். இப்பொழுது உங்களுடைய எதிரிகள் உங்களை அப்படித்தான் நினைத்திருப்பார்கள். உங்களால் ஒன்றுமே முடியாது, உதவாக்கரைகள், படிப்பறிவற்ற கூட்டம், மொக்கு கூட்டம். இந்த கூட்டம் என்ன செய்யும்? எளியவர்கள், இவங்கள்ட்ட என்ன பலம் இருக்கிறது, இவங்கள்ட்ட யாரு படிச்சது, இவங்களுடைய சந்ததியில யாரு வேலை செய்தது, இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்குள்ள கண்ணுக்கு புலப்படாத தேவனுடைய உடன்படிக்கை இருப்பதை அவர்கள் அறியவே மாட்டார்கள். தேவன் உங்களோட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும், எந்த மனிதரிடத்திலும், எந்த பாஷைக்காரிடத்திலும் இதுவரைக்கும் நான் செய்யாத அற்புதங்களை உங்களுக்கு செய்வேன். இதை எதிரிகள் அறியல. அவங்க உங்களோட ஸ்தானங்களை பார்த்து உங்களை மதிப்பிடுறாங்க. சிம்சோனை அப்படித்தான் மதிப்பிட்டாங்க. கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. இப்ப சிம்சோன்ட்ட கேட்டாங்க, நீதானே அந்த காசாவில இருந்த அந்த தனி கதவை உடைத்து நிலைய தோள் மேல வச்சு மலைக்கு சுமந்து போனவன் நீதானே? நீதானே 300 நரிகளை பிடிச்சு 2 கட்டி பெலிஸ்தியர்களுடைய வயல்களுக்குள்ள அனுப்பினவன்? ஒரு நரியையே மனுஷனால பிடிக்கலாது. நீ 300 நரிகளை பிடிச்சு 2 கட்டி அவைகளை பெலிஸ்தியர்களுடைய வயலுக்குள்ள அனுப்பினவன் நீர்தானே? சொல்லி சொல்லி பரிகாசம் பண்ணினாங்க. நீதானே ஒரு கழுதையின் பச்சை தாடை எடுத்து அடித்து 3000 பேரை கொண்டவன்? நீதானே பலசாலி? எல்லாரும் சிரித்து பரிகாசம் பண்ணினாங்க. அந்த வேளையில பாருங்க, தேவனுடைய ஆவி சிம்சோனுக்கு மேல வந்தது. சிம்சோனுடைய முடிகள் வளர்ந்திருந்தது, கண்கள் மட்டும்தான் குருடாய் இருந்தது. அவன் குழம்பி அழுதான், தேவனே எனக்கு அபிஷேகம் தாரும். வல்லமை இறங்கியது. சிம்சோன் தேவனிடத்திலே கேட்டான், உம்முடைய அக்கினியை தாரும். இந்த ஒரு விசை இந்த மாதம் உங்கள் மேலே உண்மையிலும் உண்மையாய் சொல்லுகிறேன், ஒவ்வொருவர் மேலும் ஒரு விசை அக்கினி ஊற்றப்படும். உங்களை எதிர்க்கிறவர்கள் பார்க்கும்படி தேவன் அதை காண்பிப்பார். ஹல்லேலூயா. உங்களை சாதாரணமாய் எண்ணின யாவரும் இதை காண்பார்கள். யாவரும் காண்பார்கள். நீங்கள் தூஸ் என்றும் துரும்பென்றும் உதவாதவன் என்றும் சொன்னவர்கள் காணும்படி கர்த்தர் இதை செய்வாராக. ஹல்லேலூயா. இப்படி பரிகாசம் பண்ணின கூட்டத்தின் நடுவில் ஜெபித்தான். அக்கினி இறங்கியது. 2 சுவர்களை இழுத்து அசைத்தான். 3000 பிரபலங்கள் செத்து போனார்கள். அவர் சொன்னார், நானும் சாகட்டும். இந்த முறை நாம் அப்படி சொல்வதல்ல. இவர்கள் நடுவிலே நான் பிழைப்பேன், நிற்பேன், உயர்வேன், உன்னதரோடு நடப்பேன். என் சந்ததி நடக்கும். அதை தேவன் செய்வார். ஆமென். எசேக்கியேல் செய்த பிழையை நாம் செய்ய போவதில்லை. எசேக்கியேல் எசாயாவின் நடுவிலே சொன்னான், அப்படியாகட்டும், எனக்கு பின்பு வருகிற சந்ததிக்கு என்ன நடந்தால் என்ன என்று சொன்னான். அப்படி சொல்ல போகிற சந்ததி நாம் அல்ல. நாம் சொல்ல போகிறோம், வானத்திலே பூமியிலே உலகம் தோன்றின பொழுது உங்கள் பிதாக்களின் காலத்திலே இப்படி ஒன்று நடந்ததா என்று கேளுங்கள். நடக்கவில்லை. உங்களுக்காக அதை நடக்க செய்ய போகிறார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் அப்படி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லோரும் முழந்தால் படியிட்டு வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் முட்டிக்கால் போடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதுவரை காணாத அதிசயம். இந்த ஜனவரி மாதம் தொடங்கி 8 மாதங்களும் காணாத அற்புதம். நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் வருகிறது. உங்களை நிராகரித்தவர்கள் நடுவிலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட போகிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் கைகளை உயர்த்தி பிடியுங்கள். கண்ணீர் வடியுங்கள். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். தயவு செய்து மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இயேசுவே என்று கூப்பிடுங்கள். உங்கள் பிள்ளைகளை பிடித்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் குழப்படி செய்தா கொஞ்சம் பின்னுக்கு கொண்டு வச்சு கொள்ளுங்க சிஸ்டர்ஸ். நீங்க மற்றவங்களை ஜெபிக்க விடுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க. எல்லோரும் கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. உங்கள் மத்தியில் இப்படி நடந்ததை கண்டவர்கள் உண்டோ? ஆமென். அவருக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை. இயேசுவுக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை.
செய்யவே தேவையில்லை. எங்களுக்கு செய்யும் ஒரு உடன்படிக்கை பண்ணுங்க. இந்த மாதம் 30 நாட்களும் நான் உம்மை நோக்கி பார்ப்பேன் ஐயா சொல்லி அழுங்கள். ஆமென். ரபலல லெபுதுதி ஹந்தலபரா 30 நாட்களும் டைம் எடுத்து 7 தடவைகள் நான் ஜெபிப்பேன். டைம் எடுத்து திரும்ப ஜெபிப்பேன். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். என் பிள்ளையின் காரியங்கள் திறக்கப்படும். என் கணவனின் காரியங்கள் திறக்கப்படும். மூடி வைக்கப்பட்டிருக்கிற இருட்டு போல காரியங்கள் இதோ திறக்கப்படும் சொல்லி அழுங்கள். இதோ திறக்கப்படும். ரப ஷபலலபா ரீதுதி ஹந்தரபரபரா ரீதுதி ஹந்தலபரனபா ரீதுதி ஹந்தலபரமா. இயேசுவே ஸ்தோத்திரம். சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபியுங்கள். குட்டிகார கணவன் மாறட்டும். மந்திர சக்திகள் மாறட்டும். பில்லி சூனியங்கள் மாறட்டும். அசுத்தாவிகள் மாறட்டும். இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற தப்பான பேச்சு, தப்பான அவமானங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், சுமைகள் விலகட்டும். அந்த மனுஷனை பிடித்திருக்கிற பிசாசு ஓடு. இயேசுவின் வல்லமை ஆசீர்வதியும். வாய் திறந்து அழுங்க. தகப்பனே கூப்பிடுங்க. செத்து போன கர்ப்பப்பையை உயிர்ப்பித்தாரே கதறி அழுங்கள். தகப்பனே ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவன் இறங்குவாராக. இஸ்ரவேலின் தேவன் இறங்குவாராக. உடைய தொழில்களை ஆசீர்வதிப்பாராக. பயணங்களிலே கூட இருப்பாராக. துக்கத்தை மாற்றுவாராக. வேதனைகளை மாற்றுவாராக. சாபங்களை மாற்றுவாராக. எந்த மனுஷனும் ஜெயிக்காதபடி செய்வாராக. கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் வருகிறது. விடுதலை வருகிறது. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, கரங்களை தட்டு. நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்திடுவார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்திடுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. திரும்பவும் கண்ணீர் வடியுங்க. ஆமென். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நன்மை நடக்கட்டும். என்னுடைய பிள்ளை விஷயத்தில் அற்புதம் நடக்கட்டும். கணவன் விஷயத்தில் மாற்றம் நடக்கட்டும். கற்ப பையில இருக்கிற கட்டி விஷயத்தில் மாற்றம் நடக்கட்டும். முள்ளந்தண்டில இருக்கிற பிரச்சனை விஷயத்தில் மாற்றம் நடக்கட்டும். இருள் விலக மாற்றம் நடக்கட்டும். பேய்களோட மாற்றம் நடக்கட்டும். என்ற வீட்டில இருக்கிற பில்லி சூனிய விஷயத்தில் மாற்றம் நடக்கட்டும். என் மகளுடைய வாழ்க்கையில் மாற்றம் நடக்கட்டும். என் மருமகனின் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கட்டும். என்னுடைய பொருளாதார காரியத்தில் என் கணவன் மனம் திரும்பட்டும். ரூபிகா, உன்னுடைய கணவன் மனம் திரும்புகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழுது அழுது புலம்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரட்டும். மாற்றம் வரட்டும். என்னுடைய தொழில் விஷயத்தில் இந்த மாதம் மாற்றம் வரட்டும். இயேசுவே, மாற்றம் வரட்டும். இயேசுவே, சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. மாற்றம் வரட்டும். மாற்றம் வரட்டும். மாற்றம் வரட்டும். இயேசுவே, இயேசுவே,
மாற்றம் வரட்டும் அப்பா. கொடிய நோய் அந்த விஷயத்தில், மனபார விஷயத்தில், கடி சிரங்கு விஷயத்தில், குருடு ஊமை விஷயத்தில், செவிடு பலவீன விஷயத்தில், ஆர்த்ரைட்டிஸ் விஷயத்தில், லிவர் ஃபேட் விஷயத்தில், ஓ மாற்றம் வரட்டும். என்னுடைய மகனுடைய இருதயம் கடினம் மாறட்டும். மாற்றம் வரட்டும். மாற்றம் வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அழுங்க 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 அழுங்க. இயேசுவின் நாமம் மாற்றம் வரட்டும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. கஞ்சா, சிகரெட், பீடி, சூது வாது விஷயத்தில், குடி வரி விஷயத்தில், தீய பழக்க வழக்க விஷயத்தில், பொல்லாத பழக்க வழக்கம் நிறைஞ்ச மனுஷர்களோடு என்னுடைய கணவன் சேர்ந்து திரிகிற அந்த விஷயத்தில் மாற்றம் வரட்டும் இயேசுவே. மாற்றம் வரட்டும் இயேசுவே. மாற்றம் வரட்டும் இயேசுவே. மாற்றம் வரட்டும் இயேசுவே. என்ற தொழிலை 7 தடவைகள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும், தொழிலை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும். பாதுகாப்பு செய்யும் இயேசுவே. 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 சமாதானம் தாரும் இயேசுவே. குடும்பத்திலே சமாதானம் தாரும் இயேசுவே. 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 கைகளை உயர்த்தி ஒரு நிமிடம் பாரத்தோடு வைங்க பீடத்துல. மாத முடிவில் சாட்சி சொல்லணும். தேவன் சாட்சிகளாய் உயர்த்தணும். அருமையான தேவனே, இந்த ஒன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில இருக்கிற நெருக்கங்கள், நொறுக்கங்கள், பாடுகள் மாதம் விலகட்டும் அப்பா. அழுகைகள் மாறட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். இஸ்ரவேலின் தேவன் தன்னுடைய மகத்துவமான ஆவியை ஊற்றி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.